நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபக வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சம் ஆகுறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்குங்க, இவங்க எப்பயுமே வந்து ஒரு சேமிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்குங்க. கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. ஆனால் இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது பெத்த தாய்க்கு கூட தெரியாதுங்க. அந்தளவு ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்கள், ஜூன் மாதம் வரைக்கும் நேரம் நல்லா இருக்குங்க. அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. குரு வந்து 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். பஞ்சம குரு ஜூன் வரைக்கும் எல்லா விதமான விஷயங்கள்லையும் ஒரு சாதகமாக மாற்றி கொடுப்பார். பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதியான குரு உச்சமாகிறது நல்ல விஷயம் தாங்க. பண வரவு அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குங்க. ஆனால் என்னன்னா நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ அதிகமாக மாட்டிக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி நீங்களாகவே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படின்னு போயிடக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குருவோட பார்வை 10ஆம் இடத்துல இருக்குங்க. அப்போ தொழில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொழிலில் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஒரு தேக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனால் அந்த தேக்கம் இப்போ மாற போகுதுங்க. நிறைய புது கிளைண்ட்ஸ் வந்து கிடைக்க போகிறாங்கங்க. அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் வந்து பார்த்தோம்னா ஒரு புதிய ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லை உத்தியோகத்தில் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லை நான் வெளியூர்லேயே ரொம்ப வருஷமாக இருக்கேங்க, குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன், இப்போ எங்கள் குடும்பத்தோட சேர முடியுமா அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு விரும்பி இடமாற்றம் வர்றதுக்கான காலம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு குருவோட பார்வை வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல படுதுங்க. அதனால் உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு எல்லாம் ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. சொன்ன சொல் தவறாமல் நடந்துக்கக்கூடிய தன்மையே இந்த குரு 2ஆம் இடத்துல பார்க்குறனால கிடைக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கான அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பழைய எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த சமயத்தில் உட்கார்ந்து மனம் விட்டு பேசி அவங்களோட மனசையும் மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 4-8-11 பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை சனி பார்க்கும்போது அதில் சில சிக்கல்கள் வரும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீடு சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. இருந்தாலும் சனியோட பார்வை 4ஆம் இடத்துல படுறதுனால ஒரு தடங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வில்லங்கங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா அந்த மாதிரியான சிக்கல்ல இருந்து நீங்க ஈஸியா தவிர்த்துக்கலாம். அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. அம்மாவோட மனசை இந்த சமயத்துல நோக்கடிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது. அந்த விஷயத்துல கவனமா இருக்குங்க. கட்டாயம் அசையும் அசையா பொருளோட சேர்க்கை அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஆனா பாருங்க, ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பீங்க. மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். யாருமே நமக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு வருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூடவே வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணுங்க. எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இல்லை ஃபோன் அப்படியே காதில் வச்சுக்கிட்டு அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டே போய் வந்து கீழே விழுறது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் போகும்போது கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்.
இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசியிலே ராகு இருக்காருங்க. இதனால் பிட்காயின், ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகப்படியாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சிக்கிடக்கூடாதுங்க. ஏன்னா ஏமாந்து போகிறதுக்கான சூழல், ராகு பெரிய ஆசையை தூண்டி சிக்க வைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆனால் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா லாட்ரி வாங்கினா அதிர்ஷ்டமா அப்படிலாம் கேட்டால் இல்லைங்க. சனி 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த மாதிரியான பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது. அதனால் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாற வேணாம். இந்த சமயத்தில் கேது 7ல் இருக்காருங்க. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஜூன் மாதத்துக்குள்ளே அட்லீஸ்ட் முடிவு பண்ணிக்கிறது நல்லது. ஜூன் மாதத்துக்குள்ளே காதல் திருமணம் சம்மந்தப்பட்டவங்களா அந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு, 2வது திருமணம் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் சுபகாரியங்களை நடத்தி முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கேது 7ல் இருக்கிறனால வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. அவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்கும், அதுக்கப்புறம் கூட பெருசாக ஒன்றும் இல்லைங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்கும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியமாகட்டும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறவு முறையாகட்டும், அந்த 2 விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க. சரி, பெண்களாகி எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட திறமைகள் வெளிப்படும். உங்களோட முழு திறமையை இப்போ வெளிப்படுத்துவீங்க. உங்களை பற்றின உங்களோட திறமைகள் பற்றின அந்த ஒரு புரிதலை வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்கங்க. இப்போ ராதிகா படம் ஒன்று சமீபத்தில் வந்துச்சுல, அந்த மாதிரி தாய்க்கிழவையாக இருந்து நிறைய பணம் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இப்போ சேமிப்பை பற்றின ஒரு அவசியத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இப்போ சேமிக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. புதிய திட்டங்களை வந்து இந்த சமயத்தில் தீட்டுவீங்க எதிர்கால வாழ்க்கைக்காக. அது உங்களுக்கு கட்டாயம் ஒரு சக்ஸஸை கொடுக்குங்க. சரிங்க, சீனியர் சிட்டிசன் ஆகிய எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜூனுக்கு அப்புறம் உங்களோட குடும்பத்தில் உங்களோட பேச்சை வந்து எல்லாரும் கேட்கக்கூடியது, ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஒரு தூக்கமின்மை இருக்கிற மாதிரியான அமைப்பு, நரம்பு வலி, மூட்டு சம்மந்தப்பட்ட வலி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே கும்பராசிக்காரங்க இந்த மாதிரியான உடல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்து உங்களுக்கான இன்னும் இந்த வருஷத்தை சூப்பரான வருஷமாக மாற்றிக்கணும், எல்லா விதமான செல்வத்தோடையும் இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக இருக்கணும்னா நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. நரசிம்மர் கவசம் கேட்கறது, திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை வயதாகி நடக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு உணவு தானம், செருப்பு தானம், இப்போ வெயில் காலமாக ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குமா, செருப்பு வாங்கி தர்றது, கொடை வாங்கி தர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தினமும் கோளறுப்பதிகம் கேளுங்க. கோளறுப்பதிகம் திருஞான சம்பந்தர் எழுதின கோளறுப்பதிகம் தினமும் படிக்கும்போது இந்த வருடம் இன்னும் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிற சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.